ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சருணா கிரியேஷன்ஸ் பாரம்பரிய சமையல். இன்னைக்கு நாம இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற இட்லி பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மெயினா 3 பருப்பும் ஒரு 10 நிமிஷம் டைமும் இருந்துச்சுன்னா 2 மாசத்துக்கு தேவையான இட்லி பொடியை நாம பொடிச்சு ஸ்டோர் பண்ணிட முடியும். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த இட்லி பொடி பொடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உடைச்ச உளுந்து தோலோட 2 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், காஞ்ச மிளகாய் நீட்ட மிளகாய் 10, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருப்பு எள் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு. ஒரு அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் நாம் எடுத்திருக்கிற 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெயும் சூடாகட்டும். நான் எதுக்காக அடிக்கனமானது எடுத்திருக்கேன்னா, உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் அதில் அதோட ஹீட்டில் நின்று கொஞ்சம் வறுபடணும். அடி மெதுவாக இருக்கிறத எடுத்தோம்னா, கொஞ்சம் லேசான கடாய் எடுத்து பண்ணோம்னா சீக்கிரத்தில் கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம லோ ஃப்ளேமில் ரொம்ப வச்சு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப டைமும் எடுக்கும். இது நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்கு தான். இதை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம அதில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடான உடனே நாம் எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயம் எடுத்து அந்த பெருங்காயத்தை இதோட சேர்த்து பொரிஞ்சு வரணும். பொதுவாக நாங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுவோம். கட்டி பெருங்காயம் பொரிஞ்சோடனே அதை எடுத்து தனியாக வச்சுருவோம். அது எல்லா இன்க்ரீடியன்ஸோடையும் சேர்ந்து திரும்ப திரும்ப வறுபடுறதுக்கு விட மாட்டோம். இது நான் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் எடுத்து அது சூடாகிற வரைக்கும், பொரியிற வரைக்கும் கருகாமல் பார்த்துக்கணும். கருகுனா மனம் மாறிடும். எடுத்து அது சூடு பண்ணியாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற 2 கப் கருப்பு உடைச்ச உளுந்த அந்த கடாயில் போட்டு வறுக்கிறோம். இது கருப்பு உடைச்ச உளுந்து எதுக்காக தோல் உளுந்தோட எடுக்கிறோன்னா, இது முதுகு வலி, கை கால் வலி, இந்த ஜாயின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு உடைச்ச உளுந்தும் கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேர்த்து ஒரு களி செய்வாங்க. அந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது அவங்க உடம்புக்கு. இதையே நான் பொடிக்கு யூஸ் பண்ணும்போது, இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாட்டி நம்மளோட ட்ரெடிஷனில் இது ஒன்று குறைஞ்சிட்டே போகுது, கருப்பு தோல் உளுந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது. இதை இட்லி பொடி எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி கஞ்சி வைக்கிறதுக்கு உளுந்தஞ்சோறுன்னு ஒன்று செய்வோம் பூண்டு போட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தோல் உளுந்து யூஸ் பண்ணுவோம். அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லது. இதை எடுத்து ஒரு கடாயில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், அதுக்கு தான் அடிக்கனமான பாத்திரம் எடுத்தோம். அதை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டோம்னாலும் அடி பக்கத்தில் இருக்கிறது என்ன ஆகும்னா ரொம்ப சீக்கிரமாக வறுக்க ஆரம்பிச்சிடும். மேல் பக்கம் இருக்கிறது அப்படியே இருக்கும். இது அந்த எண்ணெயோட பரண்டு அந்த 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கமே அது மட்டும்தான் ஃபுல் இன்க்ரீடியன்ஸ்க்கும். இது நம்ம கிளறிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் வறுத்ததுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற சன்னா தால், 1/2 கப் சன்னா தால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஏன்னா உளுந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கோம், அதனால 5 மினிட்ஸ்க்கு வறுக்கிறோம். சன்னா தால் கொஞ்சம் கனமாக இருக்கும். இதையும் வறுத்துட்டே இருக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பு அதையும் இந்த ஹாட் பேனில் கொட்டி நல்லா கிளறி விடணும். இது வரைக்கும் நம்ம எந்த எண்ணெய் எதுவுமே அதுக்கப்புறம் ஆட் பண்ணலை. இதை ஒரு 4 மினிட்ஸ்க்கு. இப்போ இதை நீங்கள் கிளறி முடிக்கும் போதே அந்த உளுந்து வாசனை அப்படி வரும். ஏன்னா உளுந்து ஒரு 10 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுபட்டுருச்சு. அந்த தோலோட சேர்ந்த உளுந்தோட வாசனை பெருங்காயமும் சேர்ந்து நல்ல அந்த முறுக்கு சுடுற மாதிரி ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். முறுக்கு சுடும்போது எண்ணெயில் பொரியும் போது ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நாம் எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய், நான் இதில் 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீல மிளகாய், சின்ன மிளகாவாக இருந்ததுன்னா ஒரு 12-13 மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அந்த கலரும் அந்த காரமும் டேஸ்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். உப்போட நல்ல மேட்ச் ஆகி போகும் நம்ம நாட்டு மிளகாய். இதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம், ஏன்னா மிளகாய் போட்டு அப்புறம் ரொம்ப நேரம் போட்டிருந்தோம்னா கருக ஆரம்பிச்சிடும். அந்த கலர் மட்டும்தான் அந்த எண்ணெயோடு சேர்ந்து ஒரு பளபளன்னு ஆகி பொரிஞ்சு வரணும், அவ்வளோதான். ரெட் சில்லி சேர்ந்து அந்த இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் சேர்க்கலாம். நான் ஒரு முழு கையளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப நல்லது உடம்புக்கு, முடிக்கு,
அதில் இல்லாத சத்தே சொல்ல முடியாது. சட்னியில் இருந்தால் கூட என் பசங்க எடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. இதை வந்து நான் இதில் போட்டு அப்படியே அரைக்க போகிறேன். அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா போட்டு இதையும் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கிளறி விட்டுட்டு, இதில் இனி மெயினாக என்ன பண்ணுறேன்னா 4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளும் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. உடம்புல வந்து எள்ளு சேர சேர அந்த க்ரோத் வந்து நல்ல தெரியும் டீனேஜ் பசங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிட்டா கூட, இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களோட மிளகா வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட எள்ளு ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 நிமிஷம் தான் அந்த கருப்பு எள் வறுபடணும். அது வந்து என்னென்னா அந்த சூடு இருக்கு இல்லையா, உளுந்தோட சூடு, அதிலே வந்து இது வறுபட்டுரும். இந்த 1 மினிட் கழிஞ்ச உடனே நாம் என்ன பண்ணணும்னா தேவையான கல்லுப்பு. நம்மளோட பொடி என்ன டேஸ்ட்டில் இருக்கணும்னு நமக்கு தெரியும். இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை உப்பு குறைஞ்சிட்டா கூட நம்ம வந்து பவுடர் பண்ணும்போது திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டு அரைங்க. ஏன்னா இது கொஞ்சம் நாளைக்கு நம்ம வச்சிருக்க போகிறோம். நிறைய சேர்த்து அரைக்கும் போது உப்புக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளால அப்புறம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால கல்லுப்பை போட்டுட்டு 1 மினிட்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது அவ்வளோத்தையும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஆற விட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சிடலாம். வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 2 மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து உளுந்தம் பருப்பை தனியாக வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பி கடலை பருப்பு வறுத்து திருப்பி துவரம் பருப்பு வறுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அப்புறம் எண்ணெய் சேர்க்குற மாதிரி ஆகிடும். 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் இப்படி சேர்த்தா முதல்ல ஒரு 2-2.5 ஸ்பூன் சேர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால நான் வந்து அந்த ஒரே ஸ்பூன் எண்ணெயில் தான் ஃபுல் இன்க்ரீடியன்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். இது வந்து அந்த பொடியில் எண்ணெய் சிக்கே இருக்காது. எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் எண்ணெய் வாசனையே வராது. நாம் நல்லெண்ணெய் சேர்த்து குழச்சி இட்லி தோசைக்கு சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூட 2 இட்லி சூடாக இருக்கிறப்போ சாப்பிட முடியும். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எங்களோட சேனல்ல குக்கிங் வீடியோஸ், டிராயிங் வீடியோஸ், பெயிண்டிங், ஸ்கல்ப்டிங் வீடியோஸ், கர்நாடிக் மியூசிக் ரிலேட்டட் வீடியோஸ், கிட்டார் அண்ட் கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ், கார்டனிங் வீடியோஸ், டெய்லரிங் வீடியோஸ், இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுனால வீட்டுல குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க.